Hi guys, hello, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா வீரபாண்டி கோவில் திருவிழால நாங்க என்ஜாய் பண்ணதை தான் வந்துட்டு ஒரு vlog எடுத்துக்கறேன். அத தான் நீங்க இந்த வீடியோல வந்துட்டு பார்க்க போறீங்க. நாங்க இருக்கிற ஏரியா வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் தான். சோ தேனி மாவட்டத்துல இருந்துக்கிட்டு தேனி மாவட்டத்துல இருக்க பெரிய திருவிழா வீரபாண்டி திருவிழா தான். வெளியூர்காரங்க எல்லாரும் வருவாங்க. நம்ம அந்த ஊர்லயே இருந்துட்டு அந்த ஊர் கோயிலுக்கு போகாம இருந்தா எப்படி அப்படினு சொல்லிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்ட் எங்க மாமியார் மாமனார் எங்க நாத்தனார் பையன் எல்லாமே கிளம்பி போய்ட்டோம். நாங்க கிளம்பின அன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ஆட்டோக்காரங்களுக்கா ஃபோன் பண்ணி கேட்டோம். அவரோட ஃப்ரெண்ட் வந்து வீரபாண்டியில இருந்தாங்க. அவருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டோம். சும்மா சாரல் தான் விழுந்துட்டு இருக்கு அப்படினு சொன்னாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்லை அப்படினு சொல்லிட்டு நாங்க கிளம்பி போய்ட்டோம். சேஃப்டிக்காக கொடையை எடுத்துட்டு போயிருந்தோம். ஆட்டோ வந்து சவாரி ஆட்டோ தான் கூட்டிட்டு போயிருந்தோம். அதனால அவங்க எவ்வளவு நேரம் வேணா வெயிட் பண்றேன் அப்படினு சொல்லிட்டாங்க. சாரல் விழுந்துட்டே தான் இருந்துச்சு. அதுலயும் அவ்வளவு பேர் வந்துட்டும் போயிட்டு தான் இருந்தாங்க. நாங்க வீட்ல இருந்து கிளம்பிலே மணி 9. நைட் போனா தான் நல்லா இருக்கும் அப்படின்றதனால நாங்க நைட் தான் கிளம்பி போனோம். அந்த நைட்டுமே வந்துட்டு அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கேலயுமே அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நாங்க போனோனே ஏதா சூடா சாப்பிடணும் மலைக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அங்க வந்துட்டு வேர்க்கடலை வேக வச்சிருந்தாங்க. சூடா சுடவும் அதை ஃபர்ஸ்ட் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னேன். உடனே என்னோட ஹஸ்பண்ட் போய் எல்லாத்துக்குமே அதை வாங்கி கொடுத்தாரு. அப்புறமா ஏதாவது ராட்டினம் ஏறணும்னு சொல்லிட்டு ஒரு ராட்டினமா ஏறிக்கிட்டு இருந்தோம். ராட்டினம் ஏறி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் வேறு எந்த ராட்டினத்தில் ஏறலாம், இந்த இதில் ஏறலாமா அந்த இதில் ஏறலாமான்னு பார்த்துட்டு இருந்தோம். கூடவே டிக்கெட்டையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். லாஸ்ட் டைம் வரையில் வந்துட்டு 100 rupees அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை வந்துட்டு 150 ரூபா 170 ரூபா அந்த மாதிரி டிக்கெட் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பலூன் ஷூட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. ஒரு கேம் மாதிரி. அதுக்கு எந்த ஒரு ப்ரைஸுமே கிடையாது. சும்மா ஆசைக்காக சுட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை போய் நானும் என்னோட ஹஸ்பண்டும் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த குண்டு வந்துட்டு சும்மா பாசி மாதிரி இருந்துச்சு. அது குட்டியோண்டா இருந்துச்சு. அதை தான் வந்துட்டு போட்டு கொடுத்தாங்க. எனக்கு வந்துட்டு அந்த கன்னை எப்படி வைக்கிறது எப்படி பிடிக்கிறதுனே தெரில. அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரியே பிடிச்சி சுட்டேன். ஒன்று வந்து சுட்டுட்டேன். அப்புறம் வந்துட்டு ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு 3 வந்து ஷூட் பண்ணார். நான் வந்துட்டு 2 ஷூட் பண்ணேன். அதில் நான் 1 தான் வந்துட்டு ஷூட் பண்ணேன். அவரும் வந்துட்டு 3ல் 1 தான் ஷூட் பண்ணார். அது வந்து ஷூட் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால திருப்பியும் அதவே வாங்கி விளாடணும். அவங்களும் போட்டு கொடுத்தாங்க. ஒரு தடவைக்கு வந்துட்டு 50 rupees தான் வந்துட்டு 5 தடவை ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு என்ன விளாட்லான்னு பார்க்கல வந்துட்டு இந்த ரிங்கு வந்துட்டு வீசி விளையாடுவோம் இல்லையா, அந்த ரிங்குக்குள்ளே வந்துட்டு அந்த என்ன திங்ஸ் இருக்கோ அது ஃபுல்லாக கரெக்டாக போய் ரவுண்டாக விழுகணும்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு விழுகாதுன்னு தெரியும். இருந்தாலும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு அற்ப ஆசைக்காக போய் விளையாடுவார். நானும் சொல்லுவேன் இது விளையாடாதீங்க வேறு ஏதாவது கூட விளையாடுங்கன்னு. ஆனால் அவர் வந்து கேட்கவே மாட்டார். அந்த ரிங்கு இருக்கிறதே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அவங்க வந்து அந்த ட்ரிக்கோடு தான் யூஸ் பண்ணுறாங்க. அது விழுந்தாலுமே வந்துட்டு அவங்க கரெக்டாக விழுகலை ஃபுல்லாக விழுகலை அப்படின்னு சொல்லி எதுவுமே தரமாட்டாங்க. அதில் இருக்கிற எதுவுமே தரமாட்டாங்க. அதுதான் நிஜம். அப்புறம் வந்துட்டு அதை விளையாடி முடிச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு. ராட்டினம் எல்லாமேவும் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோ பேர் வந்துட்டு அவங்க ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய ஊரில் இருந்துலாம் வந்துட்டு இந்த கோவில் திருவிழாவுக்கு வருவாங்க. எங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு சரியான தூக்கம். ஆனாலும் அந்த தூக்கத்துலேயே வந்து முழிச்சு வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தா. பகல்லையுமே தூங்கவே கிடையாது. ரொம்ப சேட்டை கூடிருச்சு. அதனால நைட்டு வந்து நல்லா முழிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தா. அப்போது ஒரு குட்டி கார் இருந்துச்சு. அதில் ஏற்றி உட்கார வச்சு சுற்றி விட்டோம். அமைதியாக நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு வந்தா. அப்போ அந்த ராட்டினத்துக்கிட்ட யாருமே இல்லை. நாங்கள் ஃப்ரீயாக அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் அவங்க குழந்தைங்கள உட்கார வச்சு விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ராட்டினத்தோட ஓனர் வந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் பாப்பாவை தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொன்று குழந்தைங்க விளையாடுறது ஒரு மிக்கி மவுஸில் ஃபுல்லாக காற்றடிச்சு வச்சுருப்பாங்க. அதில் வந்து ஜம்ப் பண்ணி விளையாடுவாங்க. அதில் மேலேருந்து பாப்பாவை அனுப்பணும் அப்படின்னு ஆசை தான். நம்ம வந்து ஏற முடியாது. சின்ன குழந்தைங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் சரி இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையாகட்டும் பாப்பா வேறு ஏதாவது நம்ம ராட்டினம் ஏறுவோம் எல்லாருமே சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ராட்டினம் ஏறணுன்னாலே பயங்கரமாக பயப்படுவார். சின்ன ராட்டினம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ராட்டினத்தில் தான் வந்துட்டு ஏறணும் எல்லாருமேவும். நான் வந்து ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காரலாம் அப்படின்னு சொன்னேன். அதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த சின்ன ராட்டினத்துலேயுமே வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் என்ன ஃபஸ்ட்டு சீட்டில் உட்கார விடலை. செகண்டில் வந்து உட்காரு இல்லைன்னா லாஸ்ட்டாக போய் உட்காரலாம் இல்லைன்னா நடுவில் உட்காந்துக்கலாம் அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டாக போனால் தாங்க த்ரில்லிங்காக இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம தான் போவோம் அப்படின்னு சொன்னேன். அவர் அதை கேட்கவே மாட்டேங்கிட்டாரு. செகண்டில் வந்து உட்காரு அப்படின்ட்டாரு.
சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் கூட செகண்டில் போய் கம்பெனி கொடுக்குறதுக்காக போய் உட்காந்துட்டேன். ராட்டினம் கிளம்புனதுக்கப்புறம் வந்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இது ரொம்ப சின்ன ராட்டினம் தாங்க, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு ராட்டினாலே தலை சுற்றும் அப்படின்ட்டாரு. அப்புறம் இதை நல்லா இறுக்க பிடிச்சிக்கிட்டாரு. பாப்பா வந்துட்டு இடையிலே அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ராட்டினம் நின்றுச்சு. அப்புறம் எல்லோரும் இறங்கி கீழே வந்துட்டோம். எனக்கு வந்துட்டு பெரிய பெரிய ராட்டினத்தில் போகிறது தான் வந்து த்ரில்லிங்காக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ராட்டினத்தில் போகிறதுலாம் வந்துட்டு சப்பையாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு என்னோடய ஹஸ்பண்ட்காக ஏறினேன். அப்புறம் வந்துட்டு இந்த ரோல் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதிலே வந்து ரிங் லைட்டும் செட் பண்ணியிருந்தாங்க. இதில் போகணுங்க, இதில் ஏறி நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்துட்டு எடுத்தோம். அப்பன்னு பார்த்து எங்களோட நேரமாக என்னமோ தெரியலை, அப்பன்னு பார்த்து வந்து அது சரியாகவே சுத்த மாட்டேங்குச்சு. அவ்வளோதான், டைம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. அது வந்துட்டு முன்னையும் பின்னையும் வந்துட்டு சுற்றும். ஆனால் எங்களுக்கு ஒரே பக்கமாக தான் சுற்றிட்டு இருந்துச்சு. திருப்பி ரிவர்ஸில் வரவே இல்லை. என்னன்னு கேட்டதுக்கு உங்களோட டைம் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலேஜ் கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு ஏறி நின்றுருந்தாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நேரம் வந்துட்டு டைம் போயிட்டே இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சரி அவங்களுக்குலாம் காலேஜ் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் கொடுத்தாங்க. கேட்கலான்னு தான் இருந்தோம். அப்புறம் சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். குழந்தைங்க எல்லாமே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் மாதிரி வந்து ஒரு ஏரியாவில் போட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பாவையும் அந்த மாதிரி விளையாட வைக்கணும் தான் ஆசை. ஆனால் பாப்பா ரொம்ப சின்ன பாப்பா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகட்டும், அப்புறம் அதில் விளையாட வைக்கலான்னு சொன்னோம். ஒரு ராட்டினத்தை பார்த்தேன். அது வந்து 360 டிகிரியில் வந்துட்டு மேலே போய் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுருந்துச்சு. அதில் ஏறுவோமாங்க அப்படின்னு கேட்டேன். இதுக்கு நீ என்னைய பாய்சன் கொடுத்தே கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏறலை, சும்மா பார்த்துட்டு மட்டும் அப்படியே வந்துட்டோம். அப்புறம் வந்துட்டு ஒரு கூடாரம் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. இது என்னது சர்க்கஸ் கூடாரமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே டிக்கெட் கொடுக்குறவங்கள்ட்டலாம் வந்துட்டு கேட்டோம் போய், இது என்னது அப்படின்னு சொன்னோன்னே பைக் ரைடு அப்படின்னு சொன்னாங்க. பைக் ரைடெலாம் எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ராட்டினம் ஏறிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். நான்லாம் வரல, நீ மட்டும் வேணால் போய் ஏறிக்கோப்பா அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் மட்டும் போய் ஒரு ராட்டினத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்க என்னை விட்டுட்டு அந்த கேப்பில் வந்துட்டு காளான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. காளான் வந்துட்டு நல்லா சுட சுட போட்டுட்டு இருந்தாங்க அந்த மலைக்கு. அதுக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். அது மேலே வந்து கார்ன் சிப்ஸ் எல்லாம் வந்து தூவி கொடுத்தாங்க. நான் அவரோட இதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு வந்து ரொம்ப கச்சிச்சு. எனக்கு வேணாம், இந்த காளான் வேணாம், எனக்கு வந்துட்டு பேல்பூரி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவருமே வந்து லைனில் போய் நின்று இன்னொரு டோக்கன் வாங்கி எனக்காக பேல்பூரி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அது வந்துட்டு அதை விட நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறம் என்னோடதில் கொஞ்சம் வந்து எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். போகிற வழியில் பார்த்தா ஒரு ஒட்டகம் வந்துட்டு இருந்துச்சு. நான் வந்துட்டு இது நிஜ ஒட்டகம்னே நினைக்கவே இல்லை, ஏன்னா அது அசையாமல் இருந்துச்சு. இன்னொரு ஒட்டகம் வந்து அசைஞ்சிச்சு. இந்த ரோபோட் வந்துட்டு பேட்ரி போட்டு அசைய வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது தலையை அசைச்சிச்சு. பக்கத்தில் வேறு போயிட்டேன் நான். அப்புறம் பயந்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடியே வந்துட்டேன். இன்னொரு ஒட்டகத்தை பார்த்தேன், அதுதான் வந்து நல்லா மூவ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஒரு ஒட்டகம் அப்படியே சிலை மாதிரி நிற்க மட்டும்தான் செஞ்சிச்சு. இந்த ஒட்டகத்தை பார்த்தா யாருக்கு வந்துட்டு உண்மையான ஒட்டகம் இல்லை அப்படின்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் வேறு ஏதாவது வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் 65 வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஒன்று வாங்கி எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கலர் பொடியை மட்டும் போட்டு கடல மாவு மட்டும் போட்டு விட்ருப்பாங்க போல். ஒரு டேஸ்ட்டுமே கிடையாது. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியெல்லாம் இல்லவே இல்லை. அப்புறம் வந்து வர்ற வழியில் வந்துட்டு இந்த ஜூ மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நாங்கள் லாஸ்ட் இயர் போய் வந்துட்டு ஏமாந்து வந்துட்டோம். நாங்கள் கூட வந்துட்டு ஒரிஜினலாக எதுவும் அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஆனால் சும்மா ரோபோட் மாதிரி வச்சுருந்தாங்க. அதே தானே இருக்கும், போய் வேஸ்ட்டாக எதுக்கு காசை செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிறைய கேம்ஸ் இருக்குது, அதை விளையாடலாம் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு விளையாடினார். இந்த பால் கேம்லையாவது ஏதாவது ஒரு ஆறுதல் பரிசாவது நமக்கு கொடுப்பாங்க. நம்ம 50 ரூபா கொடுத்தோன்னா நமக்கு 6 பால் கொடுப்பாங்க. அந்த 6 பாலையுமே வந்துட்டு லைனாக போட்டு ஒரு நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த நம்பரில் வந்துட்டு நம்ம பால் போட்டுக்கிறணும். கடைசியாக வந்து அந்த நம்பரை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி என்ன நம்பர் வருதோ
அதை வந்துட்டு ப்ரைஸ் என்ன இருக்கோ அந்த நம்பருக்கு அதை எடுத்து கொடுப்பாங்க. இதுலையாவது ஏதாவது ஒரு gift கிடைக்கும் நமக்கு. நம்ம 50 ரூபா கொடுத்துருந்தோம்னா அவங்க 20 ரூபா 30 ரூபா கூடயாவது கொடுப்பாங்க. சரி காசு போட்டு விளையாடினதுக்கு ஏதாவது கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை தான் விளாண்டோம். என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம், அதை எடுக்கணும் இதை எடுக்கணும்னு பார்த்தா எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் கூடையே தான் கொடுக்குறாங்க. அவங்களும் ஒரு ட்ரிக்கோடு தான் இருப்பாங்க, அவங்களும் சம்பாதிக்கிறதுக்கு தானே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நானே எங்கள் மாமியார் மாமனார் எல்லாருமே பால் போட்டு விளையாடிட்டு இருந்தோம். எங்கள் பாப்பா முதல் கொண்டு விளையாடிட்டு இருந்தா. எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு gift கிடச்சிச்சு. எனக்குமே வந்துட்டு ஒரு கூடை கொடுத்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு அது. அப்புறம் ஒரு பரிசாக கொடுக்க வந்துட்டு இந்த கேமை விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை. திருப்பி போட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம், திருப்பி போட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆளுக்கு மாற்றி போட்டுட்டு இருந்தோம். என்னோட மாமியார் மாமனார் பழைய காலத்து ஆளுங்க, அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவங்களுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு நானும் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்குமே வந்துட்டு பால்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் அவங்க 2 பேருமே வந்துட்டு போட்டு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு பிளேட் கொடுத்துருந்தாங்க. அது கூட ஒரு சில்வர் பிளேட்டாக கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ஆனால் அவங்க கொடுத்தது ஒரு பிளாஸ்டிக் பிளேட் தான் கொடுத்துருந்தாங்க. சரி கிடச்சது எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு நாங்கள் ஒரு கட்டப்பை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். வாங்கி உள்ளே வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கடை இருந்துச்சு. அவரோட கடையில் ஜூஸ் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாரு. அதை அப்படியே வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். போயிட்டுருக்கையில் நான் முன்னாடியே சர்க்கஸ் பார்த்து வச்சுருந்தேன். போகையிலேயே சர்க்கஸ் போகலாம் அப்படின்னு சொன்னேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும்போது சர்க்கஸ்க்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். உள்ளே போகையிலேயே 2 ஒட்டகம் இருந்துச்சு வெளியவேவும். ஒரு ஒட்டகம் உட்காந்துருந்துச்சு, இன்னொரு ஒட்டகம் நின்றுருந்துச்சு. அது ரொம்பவே சோகமாக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோ நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஆடு சேரை வைக்க அது மேலே ஏறி நின்றுச்சு. கடைசியில் ஒரு குட்டியாக ஒரு பலகை மாதிரி வச்சாங்க. அதுலேயுமே ஏறி நின்று சுற்றுச்சு. பார்க்கலே அவ்வளோ பாவமாக இருந்துச்சு. அதை அவ்வளோ கொடுமைப்படுத்தி ட்ரெயின் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ண, நம்ம இதை பார்க்குறதுக்கு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா 2 பொண்ணுங்களை காலை ஃபுல்லாக நல்லா கட்டி வச்சுட்டாங்க. கட்டி வச்சுட்டு சுற்றி விட்டாங்க. அவங்களும் தலைகீழாக அப்படியெல்லாம் ரொம்ப நேரம் நின்று சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மழையிலையுமே அவங்க கஷ்டப்பட்டு பண்ணது பாவமாக இருந்துச்சு. இதில் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு நாயை ஏணி படிக்கிட்டு வச்சு ஏற வச்சாங்க. அது மலையில் அதுக்கு கால் வழுக்குச்சா என்னன்னு கூட தெரியல. அந்த நாய் ரொம்பவே ஒல்லியாக இருந்துச்சு. அதுக்கு சாப்பாடு கூட போடுவாங்கன்னா என்னன்னு தெரியல. அந்த நாய் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அப்புறம் இன்னொரு சின்ன பையன் போய் அந்த நாயை மேலே ஏற்றி விட்டான். அந்த ஏணிப்படியிலேருந்து அந்த நாய் கீழே குதிக்கணும். அப்புறம் மேலே ஏற்றி விட்டோடனே அந்த நாய் கீழே குதிச்சு கீழே எல்லாருமே வலையை வச்சு பிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அது ரொம்ப பாவம். அதுக்கு சாப்பாடு கூட போட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படி இருக்குது எலும்பு தோலுமா. நெக்ஸ்ட்டு ஒரு ஒட்டகம் வந்துச்சு. அந்த ஒட்டகம் தான் ரொம்பவே பயம் காட்டிட்டு போயிடுச்சு. நான் வேறு பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அந்த நெட்டுமே ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. அந்த ஒட்டகம் என்ன பண்ணுச்சு, கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்குச்சு. பக்கத்தில் வந்துருச்சு. அது பாட்டுக்கு மேலே ஏறி தப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டேன். எங்கள் மாமனாரும் என் பின்னாடி வந்துட்டார். எங்கள் வீட்டுக்கார் பாப்பா வச்சுருந்தாரு. பின்னாடி வாங்கன்னு சொன்னேன், வரவே மாட்டேன்ட்டாரு. அப்புறம் அந்த ஒட்டகம் அங்கிட்டு இங்கிட்டு தவிட்டு இருந்துச்சு. அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதை அடைச்சி முழங்கால் போட்டு நடக்க வச்சாங்க. ஒரு சேர் மேலே ஏறி நிற்க வச்சாங்க. இதுக்காடா இந்த ஒட்டகத்தை இந்த பாடுபடுத்துகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த ஒட்டகமும் கிளம்பி போயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரு எல்லாருமே பின்னாடி வந்துட்டாங்க, சேஃபாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே இருக்கிறதுலையே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது அப்படின்னா அந்த குதிரை ஒன்று தான். இந்த குதிரையும் இன்னொரு குதிரையும் நல்லாவே பண்ணுச்சு. இந்த குதிரை சூப்பராக டான்ஸ் ஆடிச்சு. பாட்டு போட்டாங்க, பாட்டுக்கு ஏற்றாப்புல டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. அந்த குதிரை டான்ஸ் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் அதை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கல. பாவமாக தான் இருக்குது. எல்லா அனிமல்ஸையுமே அப்படி தான் படுத்தியிருப்பாங்க. எனக்கு பார்த்ததுலேயே இந்த குதிரை டான்ஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளாப் பண்ணி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்புறம் இந்த குதிரை டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு குதிரையை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த இன்னொரு குதிரை வந்தோடனே வேட்டைக்காரன் படத்தில் இருக்க சாங்கை போட்டு விட்டாங்க. அந்த குதிரையை கம்பை தாண்டி வந்துச்சு. அது கரெக்டாக போச்சு, கரெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா ஒரு வளையத்தில் தீயை பொருத்தி வச்சாங்க. அந்த தீப்பந்தத்தை நல்லா பயங்கரமாக தாண்டி போச்சு. கரெக்டாக அதே மாதிரி தாண்டி இருந்துச்சு.
எவ்வளோ அறிவாக இருக்குது பாரு, இந்த மிருகங்கள் வந்துட்டு சொன்ன மாதிரி அப்படியே பண்ணுது, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இங்கிட்டும் அங்கிட்டும் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. நெக்ஸ்ட்டு சர்க்கஸ் முடிஞ்சோடனே கிளம்பி வந்துட்டோம். வெளியே வந்து நுங்கு விற்றுட்டு இருந்தாங்க. நுங்கு எவ்வளோன்னு கேட்டோம். ரேட் வந்து ரொம்ப கூட சொன்னாங்க. அப்புறம் சரி வேணாம், மழை பெய்யுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அல்வா வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுக்காக நாங்கள் வந்துட்டு இதை டேஸ்ட்டுக்கு கொடுங்க, அதை டேஸ்ட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கடைசியில் அல்வாவை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாங்குறது ஒரு திங்ஸாக இருக்கும், ஆனால் நம்ம டேஸ்ட் பார்க்குறது பல திங்ஸாக இருக்கும். அப்படி தான் வந்துட்டு நாங்கள் பண்ணுவோம். இது வந்து திருடி சாப்பிட்றது கிடையாது, ஆனால் அவங்களோட பர்மிஷனோட இதை டேஸ்ட் பண்ணிக்கிறோம் அதை டேஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சாப்பிடையில அது ஒரு தனி ஃபீல் தான். அப்புறம் அல்வா வந்துட்டு எங்கள் நாத்தனாருக்கும் எங்களுக்கும் வாங்கிட்டு கோயிலுக்கு வந்தாலே பொரி வாங்கணும். நாங்கள் கோயிலுக்குள்ளேயே போகவே இல்லை. சரி வீரபாண்டிக்கு வந்துட்டு பொரி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனார் அவங்களுக்கும் எங்களுக்கும் வந்துட்டு பொரி வாங்கிக்கிட்டோம். அப்புறம் எங்கள் மாமனார் வந்து ஸ்லிப்பர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸ்லிப்பரோட ரேட்டை கேட்டால் அவங்க பயங்கரமாக சொன்னாங்க. நம்ம கடையிலே இருக்குது வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். திருப்பி வர்ற வழியில் வந்துட்டு அந்த பால் கேம் இருந்துச்சு, அதை திருப்பி வந்து விளையாடிட்டு இருந்தோம். திருப்பி விளையாடும் போது ஒரு ப்ரைஸ் கொடுத்தாங்க. எல்லாமே வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் கூடையே தான் கொடுத்தாங்க. வேறு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா வேறு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. சரி இதுலையாவது ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் வர்ற வழியில் வந்து ஒரு பையன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சர்பத் மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. இது என்ன சர்பத் அப்படின்னு கேட்டோம். புளிக்கி சர்பத் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து நிறைய ஃப்ளேவரில் சர்பத் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இதெல்லாம் குடித்தது கிடையாது, எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொன்னோடனேவும் லிச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களே வந்துட்டு சஜஷன் கொடுத்தாங்க. அப்புறம் அதையே வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டும் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்களும் மேலே கீழெல்லாம் போட்டு குலுக்கி கையில் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க, அப்படியே ஏமாத்துறாங்க. அப்புறம் ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க. கொடுத்து அதில் வந்துட்டு குடிச்சு பார்த்தா கொஞ்சம் காரமாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் புளிப்பாக இனிப்பாக இருந்துச்சு. அப்புறம் நான் போகிற வழியிலே வந்துட்டு இந்த செராமிக் ஜாரை வந்துட்டு பார்த்துருந்தேன். செராமிக் ஜார் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் ஒன்று கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 செராமிக் ஜார் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே போகிற போக்கில் வந்துட்டு பஞ்சு மிட்டாய் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்டோம். 30 rupees அப்படின்னு சொன்னாங்க. அதையுமே வந்துட்டு வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். எங்கள் பாப்பா வந்துட்டு அவங்க தாத்தாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தா. தாத்தா மேலே அவளுக்கு ரொம்ப பாசம், எதுனாலும் அவங்க தாத்தாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ஊட்டி விடுவா. அப்புறம் வர வழியில் பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு 5 வயசு 6 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு அவங்க அப்பாவா யாருன்னு தெரில, அது கீழே நின்றுட்டு அவங்க அப்பா அம்மான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க அப்பா வந்துட்டு கொட்டடிச்சுக்கிட்டு இருந்தார். அவங்க அம்மா வந்துட்டு ஒரு ஓரத்தில் இருந்து சலங்கை அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பாப்பா ரொம்பவே பாவம். எல்லாருமே வந்துட்டு திட்டிட்டு தான் போனாங்க, எதுக்கு இப்படி பிள்ளையை இப்படி ஆட வச்சு சம்பாதிக்கலாமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் வேறு என்ன பண்ண, நம்மளால் முடிஞ்ச எதையோ போட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை அந்த பாப்பாவுக்கு போட்டுட்டு தான் நாங்கள் வந்தோம். அந்த பாப்பா டயர்டாகி உட்காந்துருக்கு. அவங்க அப்பா வந்துட்டு திருப்பியும் போய் அந்த பாப்பாவுக்கு ஒரு ரிங்கு மாதிரி இருந்துச்சு, அதை கொடுக்குறாங்க. அது மேலே ஏறி நடக்க சொல்கிறாங்க. பாவமாக இருந்துச்சு. ஏதாவது திட்டி விட்டு வரலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, போலீஸ் எல்லாருமே வந்துட்டு இதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கோவம் ஒரு பக்கம் தான் வந்துச்சு. எங்கள் பாப்பா வந்துட்டு அந்த பொண்ணு பண்ணுறதை பார்த்து கிளாப் பண்ணிகிட்டு இருந்தா. 1.5 வயசில் இருக்க சின்ன குழந்தைக்கு கூட அந்த பொண்ணை பார்த்து அப்ரிசியேட் பண்ணணும்னு தோணுது பாருங்களேன். அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்களாம் அதில் ஏறி நடந்துட முடியுமா? அந்த பொண்ணு நடக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ரிங்கை வச்சு நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேயே ஏறி டான்ஸ் ஆடுது, என்னென்னமோ பண்ணுது. அந்த பொண்ணு நடந்து வந்துக்கிட்டு இருக்கையிலே அவங்க அப்பா வந்துட்டு அந்த ரிங்கை எடுக்கிறாரு. ஃப்ரண்ட்டில் போகுது, அதே மாதிரி பேக்லேயும் வருது. அப்புறம் இன்னும் ஃபாஸ்ட்டாக அதுலேயே டான்ஸும் ஆடுது. அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்ருந்தோம். அப்புறம் வந்து கிளம்பி வந்துட்டோம். லேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்ததே 9 o'clock தான் வந்தோம் கிளம்பி. அப்புறம் 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி கிளம்பி போகலாம், இதுக்கு மேலே ரொம்ப டயர்டாயிரும், பாப்பாவுக்கு வேறு தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பார்த்தோம். ரொம்பவே டெம்டிங்காக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன், இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை மட்டும் என்கிட்ட கேட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரு. அதை சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கல, கண்ணாடி வாங்கலாமா அப்படின்னு கேட்டோம். கண்ணாடி தான் நம்ம கடையிலே இருக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி வேறு ஏதாவது டாய் வாங்கி கொடுங்க பாப்பாவுக்கு, கோயிலுக்கு வந்ததுக்கு அர்த்தமா அப்படின்னு சொல்லையில் ஒரு கொட்டு வந்துட்டு வாங்கி கொடுத்தாரு. அந்த சின்ன கேப்பில் எங்கள் குட்டியம்மா வந்துட்டு ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப சாப்பிட்டா சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீமை வாங்கிட்டோம் பாதியிலே பாப்பாட்டேருந்து.
அப்புறம் அப்படியே கிளம்பி ஆட்டோ நிற்கிற இடத்துக்கு வந்து ஆட்டோக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டு ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.